வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் சாம அரிசி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் சாம அரிசி எடுத்துக்கிறேன். அப்புறம் இட்லி அரிசி 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கழுவுன தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து க்ளீனாக இருக்கிற வரைக்கும் வாஷ் பண்ணணும். இப்போ இந்த இது வந்து குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊறணுங்க. இந்த சிறுதானியம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் முழு உளுந்து எடுத்துக்கிறேன். அதையும் 2லேருந்து 3 டைம் கழுவிக்கிறேன். கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது வந்து உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. அது வந்து நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. சிகப்பு அவல், கெட்டியான அவல் 1/4 கப் எடுத்துக்கலாம். அதையும் 2 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். கழுவிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை நல்லா ஆட்டி பொங்க ஆட்டி எடுத்துக்கலாம். குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் ஆட்டணுங்க. அடுத்து சாம அரிசியும் ஆட்டணும். நான் வந்து அந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டேங்க. அதனால் நான் எப்படி ஆட்டணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஆட்டும் போது கெட்டியான அந்த சகப்பு அவலை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மையாக அரைகிற அளவுக்கு அரைச்சிருங்க. அது கூடயே அதுக்கப்புறம் சாம அரிசியும் இட்லி அரிசியும் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து போட்டு ஆட்டுங்க. அது வந்து நல்லா அரைக்கணுங்க. மையாக அரைக்கணும். குருணையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போதே இந்த மாவுக்கு தேவையான உப்பை அதிலேயே சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு ரெண்டையும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவையும் சாம அரிசி மாவையும் சேர்த்து நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சு வந்துருங்க. இப்போ நம்ம இதை இட்லியாக ஊற்றிக்கலாம். பிசைஞ்சுலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். மேலாப்புலையே எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த அளவு மட்டும் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக இருக்கும். என்னால் அந்த வீடியோ வந்து இது பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு இட்லியை தண்ணிக்குள்ளே கையை விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், இட்லியை தட்டியாச்சு. இட்லி நல்லா உண்மைக்கே சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ இன்னொரு இடையும் இதிலேயே தட்டிக்கலாம். உங்களுக்கு இட்லி பிடிக்காதவங்க தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாவு தோசைக்கும் ரொம்பவே நல்லா வருதுங்க. நார்மல் இட்லிக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய அளவில் டேஸ்ட் வித்தியாசம் இல்லை. அதனால் யாருனாலும் இதை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.